Taste the Daily. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் ஆர்சிபி வெற்றி பேரணியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 11ஆக உயர்ந்துள்ளது. 18வது ஐபிஎல் தொடரின் இறுதிப் போட்டி நேற்று அகமதாபாத்தில் நடைபெற்றது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோதிய இந்த போட்டியில் 6 ரன்கள் வித்தியாசத்தில் பெங்களூரு அணி முதல் முறையாக கோப்பையை வென்றது. இந்த நிலையில் கோப்பையை வென்ற பெங்களூரு அணிக்கு சின்னசாமி ஸ்டேடியத்தில் கர்நாடக அரசு மற்றும் கர்நாடகா மாநில கிரிக்கெட் சங்கம் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்றுள்ள நிலையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் ரசிகர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தினர். அப்போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டதில் 50க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர். முதலில் 7 பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது உயிரிழந்தோர் எண்ணிக்கை 11ஆக உயர்ந்துள்ளது. இதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் ஆர்சிபி வெற்றி பேரணியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 11ஆக உயர்ந்துள்ளது. 18வது ஐபிஎல் தொடரின் இறுதிப் போட்டி நேற்று அகமதாபாத்தில் நடைபெற்றது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோதிய இந்த போட்டியில் 6 ரன்கள் வித்தியாசத்தில் பெங்களூரு அணி முதல் முறையாக கோப்பையை வென்றது. இந்த நிலையில் கோப்பை வென்ற பெங்களூரு அணிக்கு சின்னசாமி ஸ்டேடியத்தில் கர்நாடக அரசு மற்றும் கர்நாடகா மாநில கிரிக்கெட் சங்கம் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்றுள்ள நிலையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் ரசிகர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தினர். அப்போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டதில் 50க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர். முதலில் 7 பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது உயிரிழந்தோர் எண்ணிக்கை 11ஆக உயர்ந்துள்ளது. இதை தற்போது வந்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.
கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் ஆர்சிபி வெற்றி பேரணியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 4 பெண்கள், ஒரு குழந்தை உட்பட 11 பேர் உயிரிழந்துள்ளனர். 18வது ஐபிஎல் தொடரில் கோப்பை வென்ற பெங்களூரு அணிக்கு சின்னசாமி ஸ்டேடியத்தில் கர்நாடக அரசு மற்றும் கர்நாடக மாநில கிரிக்கெட் சங்கம் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்றுள்ள நிலையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் ரசிகர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தினர். அப்போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டதில் 50க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். முதலில் 7 பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது உயிரிழந்தோர் எண்ணிக்கை 11ஆக உயர்ந்துள்ளது. இதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சின்னசாமி ஸ்டேடியம் அருகே அமைந்துள்ள மெட்ரோ ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசலை தவிர்க்க தற்காலிகமாக ரயில் நிலையம் மூடப்பட்டு உள்ளது. ஆர்சிபி அணியின் வெற்றி கொண்டாட்டத்திற்கு கர்நாடக அரசு உரிய ஏற்பாடுகளை செய்யவில்லை என ரசிகர்கள் குற்றச்சாட்டு. மாநில அரசும் கிரிக்கெட் சங்கமும் முறையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்திருந்தால் இந்த அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்காது என்றும் ரசிகர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த 7 பேரின் உடல்கள் பவுரிங் மருத்துவமனையிலும் 4 பேரின் உடல் வைதி மருத்துவமனையிலும் வைக்கப்பட்டு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதை தற்போது வந்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.